ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விஜிடெக் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிடிஎஃபாக இருக்க பிபிடி ஃபைலை எப்படி வியூ பண்ணுறது, அதே சமயத்தில் அது எப்படி திருப்பி பிபிடியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து நம்ம பிபிடி இருக்க மாடல் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இப்போது இது வந்து எப்படி நம்ம வந்து எல்லா ஸ்லைட்ஸும் எப்படி வியூ பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து 3 டாட்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எல்லா ஸ்லைட்ஸும் வந்து இதில் வந்து ஷோ ஆரம்பிச்சிடும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஸ்லைடு வேணுன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இது ஃபுல் ஸ்க்ரீனில் போகிறதுக்கு வந்து இங்கே ஏரோ மார்க் மாரி கொடுத்து எக்ஸ்பேண்ட் ஏரோ மார்க் மாரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஸ்க்ரீன் போயிடுங்க கைஸ். இப்போ எஸ்கேப் பண்ணுறது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெளியே வந்துடும். இதுலேயும் அதேமாதிரி ஏரோ மார்க் வச்சு நீங்கள் மூவ் பண்ணி எடுத்துக்கலாம் கைஸ். இப்போது இதை நான் வந்து எப்படிலாம் மாற்றக்கூடாது அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா, அந்த ஃபைலில் ரீநேம் பண்ணுவீங்க. ரீநேம் பண்ணும்போது அது பின்னாடி இருக்க எக்ஸ்டென்ஷன் மட்டும் பிடிஎஃப்னு இருக்கிறத பிபிடின்னு மாற்றுவீங்க. இப்போ நான் அதுமாரி உங்களுக்கு மாற்றியும் காட்டுறேன் பாருங்கள். பிபிடின்னு போட்டு என்ட்ரு கொடுத்தனா நம்மளுக்கு பிபிடியோட சிம்பிளும் வந்துடுச்சு, எல்லாமே பிபிடி மாரியே இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிபிடி தான் ஓப்பனும் ஆகும். ஆனால் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எரர் மெசேஜ் வந்து காட்டிடும். அதை நீங்கள் ஓகே கொடுத்தாலும் அதை வந்து ரிசல்வ் ஆகாது கைஸ், அது வந்து காட்டவும் காட்டாது. சரி, இது எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பிபிடின்னு நம்ம வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா. இப்போ அதுக்கு வந்து திருப்பி நம்ம வந்து பிடிஎஃப்னே வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ பார்த்திங்கன்னா F2. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீநேம் ஆப்ஷன் வந்து வந்துடும். இப்போ நான் பிபிடின்றது நான் வந்து பிடிஎஃப்னு நான் வந்து சேஞ்ச் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்றேன். ஓகே, பிடிஎஃப்லாம் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட எந்த ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ நான் வந்து எட்ஜ் வச்சுருக்கேன். நான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதனால் நான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா ஐலோ பிடிஎஃப்ன்றதை வந்து சர்ச் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம் கைஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அது வந்து லோட் ஆகும். நெட்டு கிடைக்கிற இடமா வந்து இருங்க கைஸ், அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அது வந்து லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அது வந்து லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு லிங்க் வருது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கிளிக் பண்ண உடனே திருப்பி லோட் ஆகும், வேறு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது கைஸ். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து PDF to PowerPointன்ற டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு செலக்ட் PDF ஃபைல்னு கொடுத்துருக்காங்க. நான் செலக்ட் PDF ஃபைலை கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய PDF ஃபைல் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த PDF ஃபைலை நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு PDF ஃபைல் நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா அது வந்து தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கோங்க கைஸ். அப்போ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுற பிறகு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் கைஸ், ஏன்னா அது லோட் ஆகிட்டு தான் எடுக்கும். இப்போ பாருங்கள், நான் இங்கேயே வச்சுருக்கேன் PDF மாடல் பார்த்தீங்கன்னா, அதுதான் இப்போ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ கன்வெர்ட் டு பிபிடின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம அதை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து அப்லோடிங்னு வந்து கிட்டும். இது வந்து அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஆகும் கைஸ், அது அந்த ஃபைல் சைஸை பொறுத்து. இப்போ நம்மளுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டு முடிக்க போகுது. ஓகே, 97. ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து அப்லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் அது வந்து ப்ராசஸ் பண்ணுங்க கைஸ், கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு டவுன்லோட் லிங்க்கும் வந்துடுச்சு. இப்போ டவுன்லோட் PowerPointன்றதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகிறது வந்து நம்மளுக்கு மேலே வந்து இண்டிகேஷன் வந்து வந்துடுச்சு கைஸ். ஓகேவா? இப்போ அதில் எவ்வளோ MB இருக்குது அதை பொறுத்து தான் நம்மளோட ஸ்பீடு வந்து டவுன்லோட் ஆகிறது. ஓகேவா? இது 23 MB வந்து காட்டுது. ஓகே, நம்மளுக்கு இப்போ டவுன்லோட் ஆகி முடிச்சிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபைல் மேனேஜரை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து காட்டும் கைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதுக்கு வந்து லோட் ஆகிட்டு இருக்கணும். ஓகே, நம்மளுக்கு வந்து முடிய போகுது கைஸ். அது வந்து கொஞ்சம் மேலே பார்த்துட்டே இருங்க கைஸ், ஏன்னா அது 23 MBனா 23 MB.4 KBயில் இருக்குது. அது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சுனா தான் அது நம்மளுக்கு வந்து காட்டும். ஓகேவா? ஓகே, டவுன்லோட் ஆகி முடிச்சிச்சு. இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Win+Eன்னு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது கைஸ். இந்த Win+E நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதோட சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ நான் வந்து ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோட் செக்ஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணால் பிபிடி வந்து மேலே இருக்குது கைஸ். PDF மாடல்ன்றத வந்து பிபிடியாக வந்து சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து PowerPoint வந்து ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். அப்பயும் இதுமாரி தான் ஓப்பன் ஆச்சு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து PowerPoint வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. எந்த விதமான ராங் மார்க்கும் காட்டல, இண்டிகேஷனும் காட்டல. இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு F5ல போட்டோன்னா நம்மளுக்கு இதில் நல்லா கிளியராக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் கைஸ். இதில் வந்து சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்டுற பாருங்க. நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னா மூவ் பண்ணுறது எல்லாம் வந்துடுச்சா. இதில் எதுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரான்சிஷன் மாற்றத்தாக இருக்கட்டும், அனிமேஷன் போடுறதுலாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் கைஸ். சரி, ஓகே கைஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா
பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி